ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்துல நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய வகையில உனக்கான நல்ல விஷயத்த நடத்தி தரப்போறேன். நீயே இன்ப அதிர்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் முடிச்சு தரப்போறேன். இன்று முதல் உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. இந்த உலகத்துல உனக்குன்னு யாரு இருக்கிறாங்கன்னு யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என யோசித்து பார். உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உன்னிடம் பேசாமல் இருக்கும் மனிதர்களை பத்தி நீ யோசிக்காம இருக்கலாம். ஆனா உன் கூட சண்டை போட்டவங்க, உன் கூட பேசாம இருக்கிறவங்க உன்னை பத்தி தான் அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. உன்னை பத்தி நல்லதாகவும் கெட்டதாகவும் அடுத்தவர்களிடம் நிறைய அவங்க பேச தொடங்கிட்டாங்க. உன் கடந்த காலத்துல கசப்பான நினைவுகளை மறக்க முயற்சி செய்ய செல்லமே. இன்று முதல் உன் வாழ்க்கையின் வருங்காலம் வசந்த காலமாக இருக்கும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி தரப்போறேன். எப்போதும் எதற்காகவும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற கவலையே உனக்கு வேண்டாம். எல்லா காயங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையையும் அடுத்தவருடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் வேறுபட்டதாக மாறுபட்டதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து விடு என் தங்கமே. எல்லா கேள்விகளுக்கும் இந்த உலகத்தில் விடை கிடைப்பது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னதான் நடந்தாலும் புன்னகை செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. உலகில இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண உன்னால் முடியும் என்பது உனக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய தைரியமும் திறமையும் சக்தியும் இந்த சாயப்பா எனக்கு தெரியும். யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவாங்கன்றத காலம் முடிவு செய்யறது கிடையாது. நீ செய்யற செயலும் உன்னுடைய பேச்சுவார்த்தைகளும் உன்னுடைய நடத்தையும் தான் அடுத்தவர்களை உன்னுடன் பேச வைக்கிறது. இங்கு காலங்களும் நிலையானது கிடையாது, காயங்களும் நிலையானது கிடையாது. உன் காயங்களை சரி செய்து காலத்தை உனக்கான வெற்றி காலமாக மாற்றுவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். எப்பவுமே எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதரும் கூட இருக்கும் போது அதன் அருமை உனக்கு புரியாது. அது இல்லாத போதுதானே அதை பெருசா நினைச்சு வருத்தப்படுவ. நெருங்கியவர்கள் அப்படி உனக்குள் ஏற்படுத்திய அவமானங்களும் கஷ்டங்களும் நல்ல மனிதர்களையும் நல்ல விஷயங்களையும் உன்னை அறியாமலேயே செய்து விடுகிறது. எப்போதும் யாரா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் கூட இருக்கும் போதே அவர்களின் அருமை பெருமையை உணர்ந்து அதற்குரிய மதிப்பையும் மரியாதையையும் கொடுத்து பழகு. வாழ்ந்து காட்டணுன்ற வெறி உனக்குள்ள இருக்கும்போது இனிமேலும் நீ தோற்று போக நான் அனுமதிக்க மாட்டேன். இன்னும் நேரம் இருக்குதுன்ற மிதப்பான அலட்சியம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் தானே. உன்னை பாராட்டினவங்களை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் தான் அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆம், அந்த வரிசையில அவமானப்பட்டு ஜெயிச்சவங்களுக்கு வரிசையில நீயும் அடுத்த வெற்றியாளனாக உருவாக போற. யார் உன்னை விமர்சித்தாலும் நீ அவங்க பெரிய அறிவாளின்னு மட்டும் நினைச்சிக்காத. ஏன்னா அடுத்தவனை குறை சொல்றதுக்கெல்லாம் அறிவாளித்தனம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கெட்டவனும் பொறாமை எண்ணம் கொண்டவனும் அடுத்தவன் நல்லா இருந்தா அதை பார்க்க பிடிக்காதவனும் கூட எதற்கெடுத்தாலும் அடுத்தவனை விமர்சிப்பவனாகவும் குறை சொல்லவனாகத்தான் இருப்பான். பாதி பேர் அதுல முக்கால்வாசி முட்டாள்வாள்களா மட்டும்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட முட்டாள்களை திருத்த நீ முயற்சி செய்ய வேண்டாம். அதற்கு பதிலா யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வைத்தாலும் குறை சொன்னாலும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாத ஆளாக கடந்து போய்கிட்டே இரு என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகா அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உன்னை தவறாக எண்ணி துரோகம் செய்தார்களோ மீண்டும் அவங்களே உன்னை தேடி வந்து தான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு தேவையான உதவியை உன்னிடமிருந்து பெறும்படி அவங்க நிலைமைய நான் கீழே இறக்குவேன். உன்னுடைய நிலைமைய நான் உச்சத்துக்கு கொண்டு வருவேன். உன் கூடவே இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதற்கான அறிகுறியை நீ உணரப்போகிறாய் என் செல்லமே. நீ எதுக்கெடுத்தாலும் காசு பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தோடையே இருக்காதே. வாழ்க்கையும் கொஞ்சம் ரசிச்சு அனுபவிச்சு வாழப்பார். வாழ்க்கையை ரசித்து வாழ தயாரானால் உனக்கான விஷயங்கள் தானாகவே உன்னை தேடி வரும்.
இனி நடப்பது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக இந்த சாயப்பா நான் நடத்தி முடிக்க போறேன்.